திராவிட முன்னேற்ற கழகத்தில் என்னை இணைத்துக் கொண்டுள்ளேன். புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமேதை கார்ல் மார்க்ஸ் அவர்கள் வகுத்திருந்த கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கை அரசியல் என்னுடைய அரசியல் பயணம் தொடரும் என்று நான் ஏற்கனவே அறிக்கையின் மூலம் தெரிவித்திருந்தேன். இப்பொழுதும் அதே அரசியலை நான் முன்னெடுப்பேன் என்று சொல்லி அந்த அரசியல் பாதையில் என்னுடைய அரசியல் வாழ்க்கை தொடரும் என்று தெரிவித்துக்கிறேன். தேர்தலில் போட்டியிடத்திற்கு வாய்ப்பு தராதனால தான் நீங்க விசி கலந்து வெளியே வந்துட்டீங்களா? அதாவது நான் தேர்தலில் அதாவது வேட்பாளர் அறிவித்ததிலிருந்து தேர்தல் முடிந்ததிலிருந்து வாக்கு எண்ணிக்கை முடிந்திருந்தது நான் விடுதலை சிறுத்தை தான் இருந்தேன். நான் அதாவது சீட்டு தரேன்னு சொல்லி நான் கட்சியிலிருந்து வெளியே வரல. அதுக்கப்புறமேல என்ன நடந்ததுன்னு சொல்லி மீடியா எல்லாருக்கும் தெரியும், எனக்கு தெரியும். நானும் ஒரு மீடியா ஒரு ஆள் தான் நான். அதனால் சீட்டுக்காக நான் கட்சி விட்டு வெளியேறல. அதுக்கப்புறமேட்டு நடந்த ஒரு சில அரசியல் நகர்வுகளால் நான் வெளிவரக்கூடிய ஒரு நிர்பந்தத்துக்கு நாளான வெளியே வந்திருக்கேன். ஒவ்வொருத்தரும் மாற்று ஒரு சிந்தனைக்கு போனார். எதுக்காக ஆதரவு கொடுத்தாரு? நீங்க அது அவர்கிட்ட தான் கேட்கணும். இதுக்கு முன்னாடி ஏதாவது பேசப்பட்டது அவங்க கிட்ட அதை பத்தி? இரு தம்பி, ஒவ்வொருத்தரும் கேட்கும் தம்பி. அது நம்ம விசிகாவுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற ஒரு நிலைப்பாடு இருக்குன்னு சொன்னாக்கா, அந்த நிலைப்பாடு அதாவது இது ஒரு மாநில அரசு தான். இது ஒன்றிய அரசிலேயே அதிகாரத்துக்கு வரக்கூடிய தகுதியும் அனைத்தும் நம்முடைய எழுச்சி இருக்கு. அப்படின்னா கொள்கை மாறாம இருக்குன்னா அப்போ ஒன்றிய அரசிலேயே அவர் மத்திய அமைச்சர் ஆயிருக்கலாமா? அவரு இல்ல பேசல. அது பேரளவில் தான் பெரியாரையும் அம்பேத்கர் முன்னிறுத்துறான்னு சொல்லி அவர் விஜய் சொல்றாரு. ஆனால் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கூட நிருபர் அண்ணன் ஏழ்ச்சி கேள்வி கேட்குறீங்க. அதாவது உங்களுக்கு இன்னும் விஜய் மேலே சந்தேகம் இருக்கான்னு கேட்டதுக்கு எனக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. பிஜேபி கூட உறவு இருக்குன்னு சந்தேகம் இருக்குன்னு சொல்றாரு. 3 நாள் முன்னாடி சொல்லியிருக்காரு. உங்களோட விலகல் கடிதத்திலே நீங்க குறிப்பிட்டிருக்கீங்க, அப்பப்போ அவருடைய ஸ்டாண்ட மாத்திட்டே இருக்காரு. பேஸ்புக்ல ஒண்ணு பேசுறாரு, டிவி விவாதத்துக்கு ஒண்ணு பேசுறாரு, அறிக்கை ஒண்ணு கொடுக்குறாரு. என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? அதாவது இந்த ஊடகம் தான் பேசத்த ஊடகம் தான் வெளியிடுறீங்க. ஊடகம் மூலியமா தான் வெளி உலகம் தெரியுது. இது ஒரு கேள்வியாக கேட்க வேண்டியது இல்லையா தம்பி? அது நமக்கு தெரிஞ்சது தானே. சரி, அடுத்த கேள்வி என்னப்பா? அது நீங்க தலைவர் ஏழ்சமியோட அணங்கிறது அவரு தான் கேட்கணும். நீங்க அதான் கூட இருந்தோம்பா. கூட இருக்கிற அந்த அரசியல் செயல்பாடு சரின்னு சொல்லி வெளியே வந்துட்டோம். இல்ல, அவர் சொல்ல வேண்டிய பதிலுக்கு அவர்கிட்ட தான் நீங்க கேள்வி கேட்கணும். வராங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.